கேரளாவில் 2018 வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது. இதில் வந்து கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட வந்து இறந்து போயிருக்காங்க. நிறைய வீடுகள் வந்து நாசமாயிருக்கு. ஆனால் இப்போ நடந்த வயநாடு நிலச்சரிவுக்கு முன்னாடியே வந்து ஒரு அலர்ட் வந்திருந்தது. இனிமேல் வரப்போகிற இந்த 2024 வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்பு வரப்போகுது கேரளாவுக்கு. இந்த பாதிப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2018 விட ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் இருந்தது. இது ஏறக்குறை வந்து சரியாயிடுச்சு. ஒரே நாள்லேயே வந்து அளவுக்கு அதீதமான மழையும் அதே மாதிரி தாங்க முடியாத வெப்பம் இதெல்லாம் வந்து எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையில் நடக்கிற 2 நிகழ்வுகள் லாலினா அண்ட் எல்லினோ. சரி, இந்த பிரதிபாசம் என்ன, எல்லினோ லாலினான்னு அப்படிலாம் என்னன்னு சிம்பிளாக, அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பூமத்திய ரேகைக்கு ஒட்டி இருக்கிற பகுதியில் வெப்பம் அதிகரிக்கிறது தான் வந்து எல்லினோ. பசிபிக் பெருங்கடலில் வெப்பம் அதிகரித்தா இந்தியா உள்பட நாடுகள்ல இருந்து அதிக வெப்பம் வந்து இழுத்துரும். இதனாலே வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வறட்சி ஏற்படும். இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்மளுக்கு மழை ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அதே மாதிரி வறட்சி ஏற்படுது. அதே மாதிரி லாலினா வந்து எல்லினோட ஆப்போசிட் ஒரு நிகழ்வு. பசிபிக் பெருங்கடலில் பூமத்திய ரேகைக்கு ஒட்டிய பகுதியில் வந்து வெப்பம் வந்து ரொம்ப கம்மியாகுது. இதனால வந்து நம்ம இந்தியாவுக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அளவுக்கு அதீதமாக வந்து மழை கிடைக்கும். அதே மாதிரி குளிர்காலத்தில் தாங்க முடியாத குளிர் வரும். இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு தான் வந்து லாலினா. இதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மழை கிடைக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பசிபிக் ஓஷனில் நடக்கிற இந்த ஒரு 2 நிகழ்வுகள் தான் வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுது. இந்த 2 நிகழ்வுகளுமே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக அமையிறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமாக தான் வரும். மழை காலத்தில் அதிக மழை, அதே மாதிரி வெயில் காலத்தில் அதிக வெப்பம். ஒரே ஒரு கணக்கு சொல்கிறேன். கேரளாவில் ஒரு வருஷத்துக்கு வந்து 1700 சென்டிமீட்டர் மழை தான் வரணும். ஆனால் 2018 மட்டும் கேரளாவில் 2350 சென்டிமீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 40% அதிகமாக வந்து கேரளாவில் 2018 வந்து மழை கிடைச்சிருக்கு. அதனால தான் வந்து அந்த ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கு. அளவுக்கு அதிகமாக கிடைக்கிற மழைலாம் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதனால தான் வந்து பல இடங்களில் வந்து லேண்ட்ஸ்லைடிங் ஆகுது, வெள்ளம் வருது. இந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது 2024 வந்து இதை விட அதிகமாக மோசமாக இருக்கும் கிளைமேட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2024 நடக்க போகுது வெறும் அதிக மழை மட்டும் இல்லை, கிளைமேட் சேஞ்சு, அதே மாதிரி அரபிக்கடலில் நடக்கிற சைக்ளோன். ஸோ இது 3 சேர்ந்து தான் வந்து 2024 வந்து தாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆல்ரெடி வந்தது. ஆனால் அதே மாதிரி தான் இப்போ வயநாட்டில் நடந்தது. இந்த கணக்கு வந்து நம்ம கேரளாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு கணக்கில் தான் போயிட்டுருக்கு. இந்த எல்லினோட எஃபெக்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு உருவாக்குன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய சைக்ளோன் வரும், அதே மாதிரி சூறாவளி, மழை இதெல்லாம் வந்து இருக்கும். மலையோர பிரதேசங்களில் இப்போ வயநாட்டில் நடந்த மாதிரி அதை விட வந்து மோசமாக வந்து நிலச்சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக எங்கெல்லாம் வந்து மான்சூன் சீசன் இருக்கோ ரொம்ப கொடுமையாக இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி முன்னேற்பாடுகள் செய்யணும்.